அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீட்டில் சின்னவங்க இருந்தால் அந்த காய்கறிகள் அந்த கேரட் பீன்ஸ் இதுகள் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு ரைஸோடு சேர்த்துன்னு அப்படி சாப்பிட வச்சு பாருங்கள். உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு கோம்போவான சிக்கன் கறியும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் கறியும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 நாள் இந்த சிக்கன் கறியோட அந்த ரைஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கணும். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ சேர்த்துக்கணும். இதோட ஒரு கரண்டி மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிச்சம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த ரைஸ் சமைக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா உருகி வரசல் இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொன்று சேர்த்துக்கணும். மெயினாக நாங்கள் உருகி வரசல் செய்கிறதால சேர்த்த பிறகு இதோட பே லீஃப் அதையும் சேர்த்துக்கொள்ளையிலும் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயிலே நல்லா ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. இதோட பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டுக்கணும், தோல் உரித்து. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் மாதிரி போட்டுனாலே போதும். போட்ட பிறகு இது நல்லா வதங்க விடணும். இது வதங்கி வரச்சல இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து பச்சை வாசம் போகும் அளவுக்கு நீங்கள் நல்லா வதங்க விடணும். இதை வதங்கி வரச்சல இதுக்கு அடுத்து ரம்பையில் சேர்த்துக்க போகிறேன். ரம்பையில் இருந்தால் சேர்த்துக்கொள்ளையிலும் இதோட கருவேப்பிலையும் இருந்தால் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். சேர்த்த போகிற இதெல்லாம் நல்லா வதங்கி விடணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். காய்கறினா இந்த கேரட், பீன்ஸ், அதோட தக்காளி, பச்சை மிளகாய் சின்னது பெரிய இதெல்லாம் தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தா அப்போ அந்த ரைஸும் அந்த காய்கறியும் தெரியாமக்கிலே வெந்து வைத்திரும். வேண்டாம் அப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதோட பெரிய கறிமிளகாய் ஒன்று, சின்ன கறிமிளகாய், பச்சை மிளகாய்ன்றோம் அதை ஒரு 3-4 சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதை நல்லா வதங்க விடணும். இதெல்லாம் இப்போ இதுக்கு நாங்கள் இந்த மசாலா பவுடர் எதுவும் சேர்க்கிறதில்ல. இது ஒரு டேஸ்ட்டும் கூட, அதோட அந்த காரசாரங்க குறைவானது. சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடும். இந்த ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தாலே அவங்க சாப்பிட்ருவாங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து இதை வதங்க விடணும். இதுக்கு முக்கியமாக தேங்காய் பால் வேணும். 1 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் இருந்தால் போதும். அதை 1ஆம் பால் 2ஆம் பால் அப்படின்ட்டு புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2ஆம் பாலும் புழிஞ்சு போதாண்டா உங்களுக்கு 3ஆம் பாலையும் புழிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதுவும் போதாண்டா உங்களோட அரிசி வேகிற அளவு தண்ணியை பொறுத்து தண்ணியை சேர்த்துக்கொள்ளலாம். கீரி சம்பா பாஸ்மதி அரிசி எது வேண்டாம்னு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் அன்றைக்கி கீரி சம்பா அரிசி தான் செஞ்சு எடுத்துட்டேன். இது ஃப்ரைடே உள்ள கொண்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ காய்கறி சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விடணும். மிக தேவையான அளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட அரிசிக்கு தண்ணி குடிக்கிற அளவு தேங்காய் பால் தண்ணி அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி நான் இதை அப்படியே கொதிக்க விட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இது கொதித்து வரும் வரைக்கும் நாங்கள் அரிசியை கழுகி வச்சிடணும். கழுகி அதை தண்ணியை வடிய விட்டு வச்சுக்கணும். ஏன்னா அந்த தண்ணி வடிஞ்சு அப்போ அந்த அரிசியும் இதோட சேர்த்துடணும். பாஸ்மதின்ற ஒரு 1/2 hour மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது சம்பளத்தை நான் அப்படியே கழுகி வச்சுட்டேன். வச்ச போகிற இதோட சேர்த்துட்டு இப்போ எனக்கு இதை கூட இந்த தேங்காய் பால் போதா, இன்னும் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டேன். ஏன்டா அரிசிக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் பிடிச்சி வேகணுன்றதால இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை அப்படி மூடி போட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியது தான். அது நல்லா கொதித்து அந்த ரைஸ் வெந்து வரும். இது வேகும் வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் நட்ஸ் இருந்து அதையும் கொஞ்சம் பட்டரில் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு நட்ஸ் இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை சும்மாவே வேக வச்சு எடுத்துட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட நட்ஸுகள் கசிவு நட், அடுத்து ஆமண்ட், அடுத்தது ப்ளம்ஸ் இருந்துச்சு, அதுதான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஃபேனில் கொஞ்சம் கீ சேர்த்த பிறகு இன்னும் அப்படி இதை போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா சரி, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும், மணமாயிக்கும். இப்போ ரைஸ் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ இதுக்கு மேலே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை கொஞ்சம் தூவிட்டேன். அப்போ இது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அந்த சின்னவங்களை கொஞ்சம் கண் பார்வை தானே எல்லாம் சாப்பாடு. அப்போ இது இன்னும் கொஞ்சம் பார்வைக்கு அழகாக இருந்துச்சு. இது உண்மையில டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ சிக்கன் கறி ஒன்று சமைச்சு எடுத்துட்டேன். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன். அதோட மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதுக்கு இன்னும் தேவையான மசாலாக்கள் வேறு எதுவும் சேர்க்கல. கரம் மசாலா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதோட ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஒனியன் ஒன்று சேர்த்துணும். ஒனியன் ஒன்று நல்லா இன்னபடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதுக்கு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதோட எலுமிச்சை சாறு இருந்தால் உங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனா நல்லா தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும்.
கலந்துட்ட பிறகு இதுக்கு வந்து சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா கலந்து அப்படியே ஊற வச்சிட வேண்டியதுதான். ஒரு அரை ஹவர் மட்டும் ஊறினாலும் போதும். இல்லைன்னா அப்படியே செஞ்சு எடுத்துடலும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து கலந்துட்டுருந்தேன். கலந்துட்டு எல்லாமே அப்படியே வச்சுட்டு இப்போ இதை வந்து இந்த சிக்கன் கறி வந்து சமைச்சதுக்கு அப்புறம் இதில் சோர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து அரை மத்தியானம் மட்டும் தான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் போட்டுக்கணும். அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் கடுகு வெங்காயம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பொரிய விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வர சொல்ல இதோட உங்களுக்கு ஒரு 50 கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கொள்ளையில சேர்த்த பிறகு இதோட பச்சை மிளகாய் சின்னது 2 சேர்த்துனேன். சேர்த்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சு இந்த சிக்கனை இதோட சேர்த்துட வேண்டியதான். இதுக்கு எந்த வித தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. நான் அந்த பிளேட்டை மட்டும் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா அப்படியே கலந்து விட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். அந்த ரைஸுக்கு இந்த சிக்கன் கறி இது போல் நீங்கள் சமைச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக நான் வந்து கரைச்சி ஊற்றிட்டு அரைச்சி எல்லாம் கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ இந்த சிக்கன் கறி பண்டைய நாள் வந்து அந்த ரைஸுக்கு இந்த சிக்கனோட வந்து தயிர் சாம்பல் வந்து கெக்கரி போட்டு செஞ்சுருந்தேன். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை ஃப்ரைடே மட்டுமில்லை சண்டே உங்களுக்கு லீவு நாளுங்களில் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.